நம்ம கோவிலின் முன் இருக்கும் கொடி ஒவ்வொரு கோவிலும் இருக்கும். இதுதான் துவஜா ஸ்தம்பம். ஆனா விஷ்ணு கோவில்கள்ல இது ஒரு ஸ்பெஷல் கதை சொல்லுது. கருடனின் கதை. அவன் தாயை பாம்புகள் பிடிச்சிட்டாங்க. நீ நமக்கு அமிர்தம் கொடுங்க, அப்புறம் விடுவோம்னாங்க. கருடன் சும்மா இருக்க மாட்டான். சொர்க்கம் போய் கடவுள்களோடு போராடி அமிர்தத்தை திருடினான். ஆனாலும் ஒரு துளியும் குடிக்கவில்லை. அதை தாய்க்கு கொண்டு வந்து விடுத்தான். விஷ்ணு இதை பார்த்தார். கருடனின் வலிமை, கட்டுப்பாடு, தாய் மீது அன்பு எல்லாம் பார்த்து இரு பூரணங்கள் கொடுத்தார். முதலாவது அமர்த்தியம், இரண்டாவது எதையும் கேட்கலாம். கருடனின் பதில் யாரும் எதிர்பார்க்காதது. உன்னை காட்டிலும் உயரமான இடம் கொடுங்க. விஷ்ணு சிரித்து சொன்னார், நீ என் கொடியில் நின்று என் முன்னே எழுப்பப்படும். அதாவது கருடன் துவஜாஸ்தம்பமாகி கோவிலின் முன் நின்றான். ஒரு பறவை எங்கு வேண்டுமானாலும் பறக்கலாம். ஆனாலும் உயர்ந்த சேவைக்காக நிலைத்தான். இதுதான் துவஜாஸ்தம்பம் ஏன் இருக்கிறது. சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.